ஒரு நேரத்தில் இன்ஸ்டாகிராம் திறந்தோம்னா அப்படியே வெறும் இந்த கேவலப்பட்ட ஜென்மங்கள்லாம் வெறும் கவர்ச்சி வீடியோவாக போட்டு தன்னை ஃபேமஸ் பண்ணுறதுக்காக கவர்ச்சி வீடியோவாக போட்டு ஃபாலோவர்ஸை கூட்டி எவனாவது கூட்டி கொடுத்த ஆப்புகளையும் இல்லைன்னா கூட்டி கொடுத்த ப்ராடக்ட்டுகளையும் அது நல்லதா கெட்டதான கூட தெரியாமல் பணத்துக்காக அதை விளம்பரப்படுத்தி அதை பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு நிலையில் இருந்துச்சு. ஆனால் சமீப காலமாக பார்த்திங்கன்னா அதிகபட்சமான பாலியல் வழக்குகளும் பாலியல் குற்றங்களும் இது குழந்தைகள் சின்ன வயசுலேயே குழந்தைகளை சாகடிக்கக்கூடிய வீடியோக்கள்லாம் அதிகமாக பார்த்து ரொம்ப பெரிய ஒரு உளைச்சலுக்கு ஆளாகக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்குது. கடந்த 4-5 நாட்களாக நிம்மதி இல்லாமல் தெரிஞ்சிட்டு இருக்கிறேன் நான். நீங்கள் போன வீடியோவில் நான் போட்டிருக்கிறேன். அது ஏன் அதை திரும்ப திரும்ப சொல்கிறேன்னாக்கா சத்தியமாக முடியல. எந்த மாதிரி ஒரு உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். இது ஒவ்வொரு பெற்றோர்களும் நம்ம பெற்றவங்களெல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்மளை வளர்த்து ஆளாக்கி இன்றைக்கி ஒவ்வொருத்தவங்களையும் ஒவ்வொரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கறதுல எவ்வளோ பாடுபடுறாங்க. அதுபோல் இப்போ இருக்கிற அந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கூட யோசனையே இல்லாமல் தன்னுடைய காம எச்சைக்காக எவ்வளவு பெரிய சம்பவங்கள்லாம் நடந்து அரங்கேறியிருக்கு. இந்த 2 சம்பவமும் எனக்கு மிகப்பெரிய அளவில் மன உளைச்சலை உண்டாகியிருக்கு. உத்தரப்பிரதேசத்தில் நடந்த அந்த குழந்தை சாவும் இந்த கேரளாவில் நடந்த அந்த குழந்தையுடைய சாவும். அந்த குழந்தையுடைய பார்வை இன்னமும் ஒரு மாதிரி ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்கு. என்னை காப்பாற்றுங்க மாமா அப்படின்னு சொல்லி நம்மளை கேட்குற மாதிரி இருக்குது. அதை கடந்து வர முடியல. அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்குது. ஆனால் இதையெல்லாம் இந்த உலகத்தில் நடக்குதா, இப்படியாப்பட்ட விஷயங்கள்லாம் இந்த உலகத்தில் நடக்குதான்னு நினைக்கும் பொழுது உண்மையிலேயே வெட்கக்கேடாக இருக்குது. அதே போல் இந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸை பார்த்துட்டு ரியல் லைஃப்பையும் போட்டு குழப்பிக்கிட்டு கிடக்குதுங்க ஒரு சில கேவலப்பட்ட ஜென்மங்கள். ரியலும் மயிரை கூட என்னாவாது, ஒன்று போவாது. அதாவது ரொம்ப டாப்பில் லவ் அந்த மாதிரி ஒரு லவ் படமாக இருக்கும். அதெல்லாம் எடுத்த இயக்குனருடைய வாழ்க்கையை பார்த்திங்கன்னா இங்கே திருமண வாழ்க்கை தலைகீழாக புரட்டி எடுக்கப்பட்டிருக்கும். அவங்களுடைய வாழ்க்கையும் சந்தோஷமாக இருக்காது. வெளியில் வரும்பொழுது ஒரு விதமான ஒரு உணர்வுகளை அவங்க ஒன்றா சேர்ந்து இருக்கிற மாதிரியோ இல்லை வேறு மாதிரி ஒரு பிம்பத்தை காட்டலாம். ஆனால் ரியல் லைஃப்பில் ஒவ்வொருத்தவங்களும் சாமானியன்கிட்ட என்னென்ன பிரச்சனைலாம் இருக்கோ அதை விட பல மடங்கு இந்த மாதிரி பாப்புலாரிட்டியாக இருக்கிறவங்கள்ட்டையும் இருக்கும். இறைவன் உங்களுக்குன்னு கொடுக்குற விஷயத்த கண்டிப்பாக அனுபவிங்க. தயவு கூர்ந்து திரும்பவும் இந்த வீடியோவில் நான் சொல்லிக்கிறேன், உங்களுடைய குழந்தை எந்த அளவுக்கு பாதுகாப்பாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் உறுதி செஞ்சீங்க. வாழ்க்கை ஒரு முறை தான், புரியுதுங்களா? இங்கே கடவுள் நேரடியாக தவறு நடக்கிறத கூலி கொடுத்துட மாட்டார். நீங்கள் அதை நினச்சிக்கிட்டு நீங்கள் ஒரு ஆட்டம் ஆடுனீங்கன்னா பிற்காலத்தில் மிகப்பெரிய ஒரு சம்பவத்தை நீங்கள் சந்திக்க நேரிடும்.